ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம தினமும் சண்டே வீக்லி சண்டே ஆச்சுன்னா போதுங்க சிக்கன் மட்டன் எடுத்து பிரியாணி செஞ்சிருவேங்க. ஆனால் அது கொஞ்சம் போர் அடிக்குது, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணோன்னா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்கட்டும், இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அண்ட் இது கூடயே நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் அண்ட் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமா. ஸோ காஷ்மீரி மிளகாய் தூளில் நமக்கு காரம் வந்துட்டு இருக்காது அண்ட் கலர் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூள் அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இதுவும் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 முட்டை அண்ட் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணும்போது பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு மேரினேட்க்கு எடுத்து வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு, இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு அண்ட் இஞ்சி, நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை, சிக்கனில் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஓப்பன் பேன் எடுத்துக்கலாம். அண்ட் நமக்கு தேவையான அளவு கீ அண்ட் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா உருகிட்ட பிறகு இது கூட ஒரு 10 or 15 கேஷ்யூ நட்ஸ், ஸோ இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கிறது, பாதியாக உடச்சி வச்சிருப்போம்ல, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட பிரியாணி ஸ்பைசஸ், ஸ்டார் பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இது கூட நமக்கு தேவையான அளவு ஆனியன் நல்லா இந்த மாதிரி பிரியாணி கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி நீட்டாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும். ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரு பிரியாணி செய்கிற மெத்தட் தான், பட் மசாலாஸ் நம்ம சேர்க்க மாட்டோம். அண்ட் இது கூடயே வந்துட்டு நம்ம பச்சை மிளகா வந்துட்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் நம்ம காரம் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா காரம் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இது கூட வந்துட்டு ஒரு 2 தக்காளி, நல்லா வந்துட்டு பழமான தக்காளி எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்துட்டு புதினா ஆட் பண்ணி நல்லாவே இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடி போட்டதை விட இந்த சேஞ்ச்க்கு இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் வந்துட்டு இது கூட நமக்கு தேவையான அளவு கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அரிசி எடுத்த அளவில் நீங்கள் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கிளாஸில் தான் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்லேயே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு 15 to 20 minutes கிட்ட நல்லாவே ஊற வச்சிருங்க. முன்னாடி இது பண்ணுறதுக்கு, இந்த ஓப்பன் பேன் டிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஒரு 15 minutes கிட்ட. அண்ட் அப்புறம் இது கூட அரிசி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அண்ட் இது கூடயே ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அரிசி போட்டு ரொம்ப வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு அந்த அரிசி உடையாத அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அரிசி உடையாமல் நல்லா நீட்டாக சூப்பராக வந்துட்டு இருக்கும். இப்போ இது நல்லாவே வந்துட்டு பாயில் ஆகி வரட்டும், அதாவது அரிசி அண்ட் தண்ணி ரெண்டுமே ஒரே லெவலில் வரட்டும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் அதுக்குள்ளே ஒரு பேன் எடுத்து இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், ஸோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் பக்கம் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறதுனால நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும். ஸோ அது வரைக்குமே நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இன்னொரு பவுல் ஒரு தட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கனுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளோட புலாவ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு புலாவ், அண்ட் இந்த சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் 65 புலாவ். அண்ட் ஆல்சோ இது கூட நீங்கள் சன்னா மசாலா,
சிக்கன் கிரேவி, பன்னீர் மசாலா, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வச்சு சாப்பிடலாம். இது ஒரு கீ ரைஸ் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த சிக்கன் 65 ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஃபுல் ஃப்ளேமோ வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இது கூட வந்துட்டு ஒரு தோசை பேன் வச்சுட்டு அண்ட் அதுக்கு மேலே இந்த ரைஸ் பாட் வந்துட்டு வைக்கலாம். இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே வந்துட்டு அந்த பேன்லயே இருக்கட்டும், சிம்லயே வந்துட்டு கேஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் 65 புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்க சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுக்கு நம்ம எந்த கிரேவியும் வச்சு சாப்பிட வேண்டியது இல்லை, ஆனா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் போய் இதை தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட போறேன். அண்ட் நீங்களும் வந்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.